உங்களோட பேடிஎம் பேங்க் அக்கவுண்ட்ட நீங்க இதுக்கு முன்னாடி உங்களோட ஜீரோதா அக்கவுண்ட்ல லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போ உங்களோட டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே மார்ச் 15, 2024லேருந்து ஸ்டாப் ஆகியிருக்கும். இப்ப நீங்க செகண்டரி பேங்க் அக்கவுண்ட்டா எக்ஸாம்பிள்க்கு வந்து HDFC பேங்க்கையோ, ஐசிஐசிஐ பேங்க்கையோ இல்ல கனரா பேங்க்கையோ வச்சிருந்தீங்கன்னா, அப்போ அத நீங்க வந்து பிரைமரி அக்கவுண்ட்டா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க ஜீரோதால எப்படி பிரைமரி அக்கவுண்ட்க்கு இன்னொரு புது பேங்க் அக்கவுண்ட்ட ஆட் பண்றதுன்றது இதுவரை தெரியாம இருக்கீங்கன்னா, அப்ப இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே இதுல உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல நீங்க உங்களோட அக்கவுண்ட் செக்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. பேங்க்க கிளிக் பண்ணிட்டு, மாடிஃபை பேங்க் அக்கவுண்ட் என்ற ஐகான கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட புது அக்கவுண்ட் நம்பரையும், ஐஎஃப்எஸ்சியும் டைப் பண்ணிட்டு, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க சைன் பண்ற மாரி இருக்கும். சைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு, உங்களோட ஆதார் நம்பர போட்டீங்கன்னா, ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபிய நீங்க பண்ணதுக்கு அப்புறமா, வெரிஃபை ஓடிபின்னு நீங்க குடுத்தீங்கனாலே சக்சஸ்ஃபுல்லா அவங்க சைட்லருந்து அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி பேடிஎம்ம பிரைமரி பேங்க் அக்கவுண்ட்டா வச்சிருந்தவங்க மட்டும் தான் செகண்டரி பேங்க் அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு பேங்க்க பிரைமரி பேங்க் அக்கவுண்ட் ஆக்கணுன்ட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது. இன்கேஸ் ஆல்ரெடி உங்களோட ஜீரோதால நீங்க பிரைமரி பேங்க் அக்கவுண்ட்டா ஒரு பிஎஸ்யூ பேங்க்க தான் இப்போதைக்கு லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க. சர்வர் ப்ராப்ளம் அப்பப்போ இருக்குன்னா, அப்போ நீங்க தாராளமா HDFC, ஐசிஐசிஐ, HSBC இந்த மாதிரியான பிரைவேட் பேங்க்கையுமே செகண்டரி பேங்க் அக்கவுண்ட்லேருந்து நீங்க பிரைமரி பேங்க் அக்கவுண்ட்டா இதே ஸ்டெப்ஸ யூஸ் பண்ணி மாத்திக்கலாம். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும்ன்ட்டு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு மட்டும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுட்டு அரவிந்த் காச ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வந்து ஷேர்ஸ கிஃப்ட் பண்றப்போ, அதுல எந்த விதமான சார்ஜஸுமே இல்லன்ட்டு நெனச்சுக்கிறாங்க. இந்த போலோட ரிசல்ட்ஸ பார்த்தாலே அது உங்களுக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும். பட் அப்படி கிடையாது. அந்த ஷேர்ஸ நம்ம சைட்லருந்து இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்றப்போ, நம்ம சார்ஜஸுமே அதுல பே பண்ணுவோம். நீங்க எந்தெந்த டிரான்சாக்ஷன்ல எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணுவீங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த வீடியோவ பார்த்துருங்க. ஆப்குள்ள